வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்ப்ராம் ஃபுல்லுடையும் கேளுங்க. கணேசனும் அமுதாவும் எங்கள் வீட்டு பையன் சேதுவை நீங்கள் மாப்பிள்ளையாக வந்து ஏற்றுப்பீங்களா? எங்கள் வீட்டு பையனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னென்ன இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மீனா வந்து பச்சை கொடி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய ஜெகதாம்பாள் அம்மா வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு பிரகாஷ் கேட்கும்போது, அவங்களோட முடிவை சிரிப்பாக காட்டுறாங்க. அத்தை பரவாயில்ல அத்தை, இந்த வாட்டியாவது என் வீட்டு பையனை வந்து ஏற்றுக்கிட்டீங்களே, நான் அப்போ தான்ப்பா சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். நம்ம சேது வந்து ரொம்ப வந்து தன்மையான பையன். ஆனால் வர்ஷினி அப்படி கிடையாது. அவள் ஆனா உனா கோவப்படுவா. வர்ஷினிக்கு பொருத்தமான ஜோடினா அது சேது மட்டும்தான் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லும்போது, தமிழ் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லலாமா, இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்க்குறப்ப, எனக்கு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். 2 பேர் மாதிரி ஜோடி பொருத்தம் வேறு எங்கேயுமே வந்து வர்ஷினிக்கும் சரி சேதுக்கும் அமையவே அமையாதுன்னு சொன்னோன்னே, அப்பப்பா இந்த வீட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்பன்னு பார்த்து வாசலில் எதார்த்தமாக எல்லாரும் பார்க்கும்போது, வர்ஷினி அவங்க காதலிக்கிற பையனை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுருது. மீனா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு இங்கே நாங்கள் எல்லாரும் வந்து பேசி முடிச்சிட்டோம், நீ என்ன இந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் விரும்புகிறேன் அப்படின்னு வர்ஷினி வந்து சொல்லிடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் செமையாக வந்து எல்லாரும் கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு ஆதரவாக வந்து நடக்குதா, எல்லாரும் முட்டுக்கட்டை போட்டுருவீங்க. இப்போ என்றானா, வர்ஷினி நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பையனை உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு நாங்கள் பெரியவங்க எல்லாரும் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கோம். தயவு செஞ்சு யோசிச்சு பாருமா, எங்கள் எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம் இல்லையான்னு கணேசன் ஃபஸ்ட்டு பணிஞ்சு போய் கேட்குறாப்புல. அந்த இடத்துல நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா, யாருமே எனக்காக வந்து பேச மாட்டேங்கிறீங்களே, வர்ஷினி நான் சொல்கிறத கேளுமான்னு சொல்லி கணேசன் வந்து கேட்குறப்ப, மாமா உங்கள் வீட்டு பையனை பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது 2 பேரோட வாழ்க்கை சமாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது சேது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே பேரதிர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி வர்ஷினி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சேது வந்து நம்பவே இல்லை. அந்த இடத்துல மீனா வந்து கடுப்பாயி, அப்படியே யார்ரா நீ, நீ யாருடா முதல்ல, எங்கள் வீட்டு பையனுக்கு நீ போட்டியா, மீனா நல்லா கேளு மீனா, இவனெல்லாம் வந்து இங்கே விடவே கூடாது, அடித்து துரத்தணும் அப்படின்னு அமுதா வந்து பேசும்போது வர்ஷினி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இது எங்கள் குடும்பம் விவகாரம், நீங்கள்லாம் எதுக்கு வந்து தலையிடுறீங்க, நாங்கள் பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மா அவளை தான் சொல்லுவேன், நீ சம்மதிக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு பெரிய மனுஷித்தனமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நல்லா வந்து மனசை மாற்றிருக்க போல இருக்கே, என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் இந்த விவகாரம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக எனக்கு தெரியாது, என்னை பொறுத்தளவு சேதுக்கு தான் நான் என்னோட முழு ஆதரவும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் ஆரம்பத்திலேயே நான் நினச்சேன், நீ எங்கள் வீட்டு பையனுக்கெல்லாம் வந்து ஆதரவு தரும்போது என்ன இது எல்லாம் உன்னோட வேலையான்னு கணேசன் வந்து கேட்குறாங்க. பிரகாஷ் வந்து கடுப்பாயிட்டாங்க. எது செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ் மேலே தான் நீங்கள் பாரத்தை வந்து சுமந்து வைப்பீங்களா அப்படின்னு அந்த இடத்துல அவர் வந்து கேட்குறாப்புல. வேறு என்னத்தை சொல்கிறது, உங்கள் வீட்டு 2 பசங்களும் நல்ல கௌரவத்தை வந்து கொடுத்துட்டாங்க. சிபி ஆரம்பத்தில் என் பொண்ணை வேணான்னு சொன்னான், இப்போ உங்கள் வீட்டு பொண்ணு சேதுவை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. இத்தனை வருஷமாக நான் இந்த குடும்பத்துக்காக வந்து உழைச்சின்னு பாடுபட்டனே, இது எல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் போயிடுச்சே. சபையில் வச்சு உங்கள் 2 பசங்களும் என்னென்ன எங்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்களோ அது எல்லாம் கொஞ்சம் கூட மிச்ச மீதி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கௌரவத்தை ஏற்படுத்துகிறாங்க. அத்தை சொல்லுவீங்களே எப்போதும், நான் முதல்ல வந்து கேட்டேனே வெண்பாக்காக, நீங்கள் என்ன சொன்னீங்க, என் பொண்ணு வெண்பா உங்ககிட்ட கேட்டப்ப என்னென்னமோ சொன்னீங்களே, இப்போ உங்கள் வீட்டு பேத்திக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்ல போகிறீங்க, உங்களோட முடிவு அதுக்காக தானே எல்லாரும் வந்து காத்துட்ருக்கோன்னு சொன்னோன்னே அவங்களால எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க. ஆமாம் அவங்க வீட்டு பேத்தி இல்லை, அதனால தான் அவங்களுக்கு ஆதரவாக தான் நம்ம ஜானு அம்மா வந்து நினப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிக்காக அவங்க முடிவை வந்து சொன்னாங்க, ஆனால் சேதுக்காக இங்கே யார் என்ன சொல்லுவா, வெண்பா விவகாரத்துலையாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து முன்ன பின்ன சொன்னதுக்கெலாம் கூட என்னால் ஜீர்ணிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் சேது விவகாரத்தில் உங்கள் யாரோட மனசையாவது அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்தி பேசியிருப்பானா? சரி சரி, இந்த ஒரு வார்த்தையை தவிர பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையே. அவனை போய் கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நான்
என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப வந்து மனவேதனையோட கணேசன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சித்தப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு தமிழ் வந்து பேசுகிறாங்க. போதும் தமிழ், நிறுத்து. நீ ஆரம்பத்துலேருந்து நல்லா வந்து எங்களுக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்க, போதும் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து சொல்கிறீங்களே, சேதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசலான்னு வரப்ப, நிறுத்து தமிழ், மரியாதையாக நீ அங்கேயே நின்றுக்க, இதுக்கு மேலெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது. என்ன என் மனசை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றிடலான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கை, என் உரிமை. அப்படி தானே நம்ம சிபி அண்ணா கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து அவங்கள தான் திருமணம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் ஜெகதாம்பாள் அம்மா வந்து முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க. எதனால்? அவள் தப்பான பொண்ணுங்கிறனால. ஆனால் என் விவகாரத்தில் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு வர்ஷினி வந்து அவங்க குடும்பம் முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. டேய் யாருடா நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு அந்த இடத்துல கோவம் வருது நம்ம சிபிக்கு. அப்பன்னு பார்த்து தமிழ் வந்து கையை பிடிச்சிடுறாங்க. வேணாம் அமைதியாக இருங்க, இப்போதைக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவள் காதில் கூட வாங்க மாட்டா, நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அப்பா இவனை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா, ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ என்றானா இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கிய வர்ஷினி, உனக்கே நியாயமாக இருக்கான்னு அவங்க அண்ணன் வந்து கேட்குறாங்க. நியாயத்தை பற்றிலாம் நீ எதுவும் சொல்ல வேணாம், வர்ஷினியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் இந்த விஷயத்தில் வந்து அமைதியாக இருங்க. தம்பி குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டையாக வருது, நீங்கள் போங்க அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாட்டுக்கும் போலான் இருக்காப்புல. என்ன செய்யணுன்னே தெரியாமல் வர்ஷினி மாட்டுக்கு நிற்கிறாங்க. அப்போனா நீங்கள் என்ன முடிவாக வந்து சொல்ல போகிறீங்க? என்ன இதுவங்க 2 பேரையும் வந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி எதுவும் பேசாமல் உள்ளே போ அப்படின்னு தமிழ் வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் உன் பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். பார்த்தீங்களா, சிபியை விட 10 மடங்கு வந்து இவ கோவத்தை வந்து ஏற்படுத்துகிறா. மாப்பிள்ளை தம்பி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சிபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம அமுதா எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நான் தான் என் வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்கணும், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமின்னு சேது வேணாம் சொல்லலாம், நான் எதுக்கு முதல்ல சொல்லணும்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. யாராலையும் எதுவும் பேச முடியல. மீனா மட்டும் கத்துறாங்க. ஏய் என்னடி ஓவராக வந்து தலைக்கு மேலே வளர்ந்துருக்க, அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, சேதுக்கு என்னடி குறைச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனா வந்து அடிக்கிறாங்க. உடனே ஏன் முன்னாடி அடிக்காதீங்க, இது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. உங்களுக்கு பெற்றவங்களாம் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு லெவலுக்கு மேலே நியாயமாக சரியாக தான் யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. என் மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சொல்லி காட்டுங்க, நான் வந்து விலகிடுறேன். அதை விட்டுட்டு காரணமே இல்லாத அளவுக்கெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாத. என்னடா தம்பி, ஈஸியாக பெரிய இடத்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வசதி வாய்ப்போடு வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு தானே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு மீனா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க? உங்கள் வீட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை, வர்ஷினியை நான் கட்டின புடவையோட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் நல்லா வந்து டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட எண்ணம் என்றைக்குமே நாங்கள் நடக்க விட மாட்டோம். ஒன்று தெரிஞ்சுக்க, சேதுக்கு தான் வர்ஷினி, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த இடத்துல மீனா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் எல்லாரும் வந்து சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க தவிர யாராலையும் எதுவும் பேச முடியல, மௌனமாக தான் நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சேது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ கூட எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறானே என் பையனை நினச்சி உங்களுக்கு யாருக்குமே வந்து கவலை இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீங்க, சேதுக்காக தான் இங்கே எல்லாருமே நாங்கள் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த அமைதியாலாம் டீல் பண்ணக்கூடாது, என்ன ஏதுன்னு இப்பயே வந்து பார்த்துடணும் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக வந்து மீனா வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ணே யார் உன் பக்கத்தில் நின்னாலும் சரி நிற்கலைனாலும் சரி, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் உன் பையன் பக்கத்தில் தானே நிற்பேன், உன் பையன் தானே இந்த வீட்டு மாப்பிள்ளை, இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனா ஆவேசமாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.